பராபவ வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள் 22/8/2026 சனிக்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை தசமி திதியும் பகல் 2:49 மணி வரை கேட்டை நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: கடகத்தில் செவ்வாய் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாத்தில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தூரதேச பயணங்கள் மேற்கொள்ள உகந்த தினம், மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற தினம், விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சனிக்கிழமை என்ற முறையில் பெருமாள் வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம்: எல்லா வகையான அமைப்புகளிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் போவது, எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பது, எதிரிகளால் மனவேதனைகள் அடைவது, தொடர்ந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவது, வம்பு வழக்கு போன்ற அசிங்கங்கள் போன்ற சங்கடமான நிகழ்வுகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்பது, இதற்கான கிரக சூழல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவகம் வழக்கு, வம்பு, மேற்சொன்ன அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மூலமாக கருதப்படுகிற 6ஆம் பாவகம். அந்த 6ஆம் பாவகத்தோடு சனி, செவ்வாய், ராகு ஒரு சேர தொடர்பு கொள்வது, சனியோ ராகுவோ, செவ்வாயோ சனியோ, செவ்வாயோ ராகுவோ, இப்படி 2 பாவர்கள் தொடர்பு கொள்வது, லக்னம், லக்னாதிபதி, ராசிநாதன் போன்றவர்கள் பாவத் தொடர்புகளை பெற்று வலு இழப்பது, இது போன்றதொரு சூழலில் 6ஆம் பாவகத்தில் அமர்ந்த தசா புக்திகள் நடக்கிற பொழுது மேற்சொன்ன கடும் பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட ஜாதகர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மாற்ற முடியாத விதியாக இருக்கிறது. ஆகவே இதுபோன்றதொரு சூழல்களை முன்னமே உணர்ந்து கொண்டு அதற்கேற்றபடி பக்குவமாக நடந்து கொள்வது கடுமையான பிரச்சனைகளின் விளைவுகளை குறைக்க உதவும் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்து கொள்வது அவசியம். நன்றி. மேச ராசி என்பர்களே, சிறப்புகளும் சிந்தனை செயல்திறனும் மேம்படுகிற நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். பொதுவான இயல்புகளோடு பொறுமையாக செயலாற்றி நிறைய அனுகூலங்களையும் நிச்சயமான வெற்றிதனைகளையும் முழுமையாக பெறுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். விரும்பியது கிடைக்கும், வேண்டாதது எல்லாம் விலகும். உழைப்பிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குறை எதுவும் இல்லாத தன்மை உண்டு. அனைவராலும் பாராட்டு பெற இருக்கிறீர்கள். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மாறுபட்டு சஞ்சரிக்கின்ற சூழலில் முழுமையான அனுகூலத்தோடு நீங்கள் செயலாற்றக்கூடிய தினமாக இன்றைய நாள் மேசராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. நிதானம் காப்பது நல்லது. நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். தொடர்ந்து இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அநேக விதமான அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு. ட்ரேடிங், கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில்துறையினருக்கும் அனுகூலங்கள் உண்டு. தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலம் கிடைக்கும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களில் சற்று தடைக்கு பிறகே காரிய வெற்றிகள் நிகழும். இன்றைய நாளில் யதார்த்தமான அணுகுமுறைகளை நீங்கள் உணர்ந்து கொள்வது அவசியம். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது நலம் பயக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். அதனால் மதிப்பு, மரியாதை, கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அதனால் நன்மை உருவாகும்.
உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்கப்பெற இருக்கிறீர்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களால் சந்தோஷமான அணுகுமுறைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் நிறைந்ததாக அமையப் போகிறது. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற சம்பவங்கள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக மேசத்திற்கு எதிர்பார்ப்புகள் நிறைவடைகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிற தினமாகவும், பழனி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக சூழல் எப்படி இருக்கிறது? பெரிய அளவிலான மாற்றம் இல்லாத தன்மையில் இன்றைய நாளிலும் சில சங்கடங்களோடு கூடிய நிகழ்வுகளை தொடர்கிறது. சந்திரன் வளர்பிறை நிலையில் ராசியை தொடர்பு கொள்வது கூடுதல் சிறப்பு. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அந்த பலவீனமான நிலையிலேயே தொடர்ந்து நீடிக்கிறார். நீச்சமும் அடைந்து சனி செவ்வாயினுடைய தொடர்புகளையும் ஒரு சேர பெற்றிருக்கின்ற சூழலில் வலுவற்ற சுக்கிரனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக சில மன வருத்தங்களும் சங்கடங்களும் தொடர்ந்து ஏற்படுவதற்கான தன்மைகள் அநேகம் உண்டு. கவனமாக இருங்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவுறும். சொல்லிலும் செயலும் நேர்மையை கடைபிடிப்பீர்கள். எடுத்த முயற்சிகள் கைகூடி வரும். வரவுக்கேற்ற செலவிற்கும் எதையும் சாதிக்கும் திறமை உருவாகும். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உரம் இருந்தாலும் பணம் சார்ந்த விவகாரங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம். கோபதாப பிடிவாத குணங்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற செலவுகள் உருவாகும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் ஏற்படும். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மை பயக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு விலகும். கவனமாக பேசுவதன் மூலமாக நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை, குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். பெண்மணிகள் இன்றைய நாளை பக்குவமாக உணர்வது நல்லது. கோபத்தை தவிர்ப்பது சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலமாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. ஆதாயம் நிறைந்த நாளாக, அனைத்திலும் வல்லமை மேம்படுகிற தினமாக இன்றைய நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எதை சுட்டி காட்டுகிறது? குறிப்பாக தொடர்ச்சியான முறையில் அந்த ராசியில் இருக்கிற செவ்வாய் ராசியை பலவீனப்படுத்துகிற வேலையை தான் முதன்மையாக செய்வார். மிக கவனமாக இருப்பது மிதுனத்திற்கு உகந்ததான சூழலை கொடுக்கும். கோப விஷயங்கள் கூடுதலாக இருக்கும். எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா யதார்த்தமான தன்மைகள் இருக்காது. எல்லோரிடமும் சண்டையிடுவது, யோசிக்காமல் செய்துவிட்டு பின் ஏன் செய்தோம் என யோசிப்பது போன்ற தன்மைகள் நீடித்திருக்கும். நண்பர்களால் சற்று சாதகமில்லாத தன்மைகள் உருவாகும். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போனால் மட்டுமே சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அதிகரிக்கும். நிதி மேலாண்மை சீராக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலங்களும் உருவாகும். எல்லா வகையிலும் யதார்த்தத்தை புரிந்து நடந்து கொள்ளுகிற நாளாக, ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகமான மனநிலையும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் மிதுனத்திற்கு அமைக்கிறது. நிதானமாக செயலாற்றுவீர்கள். நினைத்தது நடக்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் நிறைவாக வந்து சேரும். எந்த ஒரு காரியங்களிலும் அவசர முடிவு எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். வெளியூர் பயணம் வெற்றிகரமாக அமையும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகத்துறை என்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமாக இருக்காது. கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு சிக்கல்களோ மன வருத்தங்களோ ஏற்படும். அறிமுகம் இல்லாதவர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. கணவர் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது சிறப்பு. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வந்து சேரும். அரசியல்வாதிகளின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். முயற்சிகளில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றியை பெறுவீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவங்கள் உண்டு.
விவசாயிகளுக்கு நல்லதொரு ஏற்ற மிகுந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு புதுமைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீட நட்சத்திர என்பவர்களுக்கு மதிப்பு உயர்கிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர என்பவர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர என்பவர்கள் புகழ் பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு துவங்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். நிறைய தடைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் உடைத்தெறிந்து உறுதியோடு வெற்றி காணுகிற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். வலுப்பெற்ற ராசிநாதன் திக்பலத்தை தாண்டி மிக அபாரமான முறையில் உச்சகுருவின் தொடர்போடு இருக்கிறார். மேம்பட்டதானதொரு பலன்கள் மேன்மையாக நடக்கக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். சனி அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிறதால் இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு போன்ற அனைத்து விதமான சனியின் காரக தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்பட போகிறது. பொருளாதார நலன் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மன மகிழ்ச்சி கொள்ளுகிற சம்பவங்கள் நடக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் ஸ்தானபலம் பெற்று கேதுவோடு இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள், தந்தையுடனான உறவு முறைகளில் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். குறிப்பாக பெண்களால் சங்கடங்களும் வீண் விரைய செலவுகளும் ஏற்படும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிர்வாகருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் சாதகமில்லாத சூழல் இருக்கும். கவனமாக இருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. பணம் பல வகையிலும் கிடைக்கும். பண வருவதற்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உருவாகும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் மூலம் லாபத்தன்மை மேம்படும். வாக்கு சாதுரியத்தால் அனைத்தையும் சாதிப்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் வசதி மேம்பட்ட நிலையில் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய பதவி தேடி வரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டமான சூழல்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாகவும் குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகளும் உண்டு. சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ இருக்கிறீர்கள். பெண்கள் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு தடைகள் விலகும். மாணவர்களுக்கு மாற்றமான அணுகுமுறைகள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூச நட்சத்திர என்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. ஆயில்ய நட்சத்திர என்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, எதையும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய மனப்பக்குவமும் வலிமையும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. புதுமைகளையும் புதுவிதமான எண்ணங்களையும் மாற்றங்களையும் உறுதியான சிந்தனைகளையும் கொண்டு செயலாற்றுவீர்கள். அஷ்டம சனி கொடுத்து வந்த அழுத்தங்கள் அனைத்தும் முழுமையாக விலகப் போகிறது. ஆற்றல் மேம்படுகிற நாளாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு எல்லாவற்றிலும் உற்சாகமான மனநிலைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக 12இல் குரு அபாரமாக இருக்கிறார். 8ஐ தொடர்பு கொள்கிறார். லாபத்தில் செவ்வாய் இருக்கிறார். தனத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்தாலும் தனாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். சந்திரன் திக்பலம் பெற்றிருக்கிறார். விரையாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விதமான புகழையும் சந்திரன் இன்றைய நாளில் சேர்க்க இருக்கிறார். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்கள் புகழ் பெறுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. வாகன வீடு யோகம் உண்டு. விருந்து விசேஷ கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மகிழ்ச்சி கொள்ள இருக்கிறீர்கள். புதிய தொடர்புகள் மூலம் மனமகிழும்படியான சம்பவங்கள் ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் சில தடைகள் உருவாகலாம். அஷ்டம சனி காரணமாக மன வருத்தம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் விரும்பிய வண்ணம் செல்வீர்கள். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி யதார்த்தமான முறையில் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். குடும்பத்தினருக்காக மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுக்க இருக்கிறீர்கள். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுப நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றமும் பாதையும் புலப்படும். பெண்மணிகளுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்களின் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் அதிக முயற்சிக்கு பிறகு அனுகூலத்தை தருகிற நாளாக அமையப் போகிறது.
இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உண்டு. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உறுதித்தன்மை மேம்படுகிற நாளாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு அமைகிறது? யதார்த்தத்தை புரிய வைக்கிற நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு பொருளாதார நிகழ்வுகள் மேலோங்குகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். லாபாதிபதியும் லாபஸ்தானமும் ராசிநாதனும் வலுப்பெற்றிருக்கிற சூழலில் திக்பலம் பெற்றிருக்கின்ற செவ்வாய் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டிட வாடகை போன்ற தொழில் வருமான அமைப்புகளில் மேம்பட்டதானதொரு சூழலை கொடுப்பார். நினைத்து பார்க்க முடியாத சில அனுகூலமான நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்களால் மன வருத்தங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவுக்கிடையே சில விரிவுகள் ஏற்படும், சங்கடங்கள் உருவாகும். கவனமாக இருங்கள். நண்பர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடிப்பீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் ஓரளவு மகிழ்ச்சியான அணுகுமுறைகள் உருவாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பெரிய அளவிலான பலனை கொடுக்கும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள். இதனால் மனஸ்தாபங்கள் உருவாகலாம். வழக்கத்தை விட செலவு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் பொழுது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் தாமதமாக வந்து சேரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் கூட சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு உங்கள் மீது பழி விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கவனமாக இருங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. உறவுகளிடம் பேசும் பொழுதும் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுதும் நிதானமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் எல்லாம் கைகூடி வருகிற அமைப்புண்டு. வெளியூர் வெளிநாநில பயணங்கள், சுற்றுப்பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். உடனிருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு நல்ல பலனை கொடுக்கிற நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு துவங்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். வழக்கத்தை விட உற்சாகம் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். சந்திரன் தனத்தில் இருப்பதும், பாக்கியாதிபதி 10ல் இருப்பதும், 10ற்கு மிக அருகில் செவ்வாய் இருப்பதும், எல்லா கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதும், முதன்மையாக பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி கூட சிறப்பாகவே இருக்கிறார். எந்த சூழலிலும் இன்றைய நாளில் தன்மானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் ஏற்படும். விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. நிதானமாக செயல்படுவதன் மூலமாக நினைத்த காரியங்கள் நடக்கும். பணவரவு இயல்பாக இருக்கும். வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். புகழ் பெறுவீர்கள். அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் கோபம் உருவாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல்கள் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் உருவாகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்கள் வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் சோர்வும் உருவாகும். பணியிடங்களில் கவனமாக இருங்கள். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி அனைவராலும் பாராட்டப்பட இருக்கிறீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு திடீர் கோபம் ஏற்பட்டு விலகும். நிதானமாக இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். அரசியல்வாதிகள் போட்டி பொறாமைகளை எதிர்கொண்டாலும் மக்களின் ஆதரவை நிறைவாக பெறுவீர்கள். இன்றைய நாள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளுகிற வகையில் உயர்வுகளும் மேன்மைகளும் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையிருக்கிறது. எல்லா விதமான தடைகளையும் உடைத்தறிந்து வெற்றி காணுகிற வகையில் மேன்மைகள் நிறைந்த நாளாக துலாம் ராசியைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். பெண்மணிகளுக்கு ஆதாயம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகள் பொறுமை காப்பது சிறப்பினை கொடுக்கும். விவசாயிகளுக்கு விரும்பியதானபடியான சில நல்ல பலன்கள் நடக்கிற நாளாக இன்றைய நாள் அமைய இருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக சூழல்களும் கிரக தொடர்புகளும் எப்படி இருக்கிறது? மேன்மைதனை தருகிற நாளாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். பாக்கியாதிபதி ராசியிலேயே வலுவாக இருக்க, அந்த பாக்கியாதிபதியை உச்சகுரு பார்க்க, நல்லதொரு வலிமை பெற்ற பொருளாதார நலன் மேம்படுகிற நாளாக, குறிப்பாக சுயதொழில் புரிகிற அன்பர்களுக்கு சுறுசுறுப்பான தன்மைகள் மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். தந்தை வழி தொழில் செய்கிற அன்பர்கள், எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் இது போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் உயர்வான சூழலை பெற இருக்கிறீர்கள். குழந்தைகளால் அனுகூலம் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மனமகிழ்கிற சம்பவங்கள் நடக்கும். மாற்றங்கள் உருவாகும். நீங்களே எதிர்பார்க்க முடியாத சில காரியங்கள் இன்றைய நாளில் நல்லவிதமான முறையில் வெற்றி பெறும். வெள்ளை மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பீர்கள். உங்களுக்கு எதிராக இருப்பவர்களால் சில மனவேதனைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். இருப்பினும் எல்லாவற்றையும் முறியடித்து திட்டமிட்டபடி காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு சரியான முறையில் கிடைக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டிய சூழல்கள் உருவாகலாம். முக்கியமான பணிகள் சில சங்கடங்களோடே நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். மனதில் மகிழ்ச்சி உருவாகும்படியான நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த நல்லதொரு ஆர்டர்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். சகோதர உறவுகள் அனுகூலம் உண்டு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மதிப்பு மிகுந்ததாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மனதளவில் எதிர்பார்த்தும் நடக்காத சில காரியங்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாக நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அனுசு நட்சத்திர நண்பர்களுக்கு உதவிகள் மேம்பட போகிறது. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, தன்னம்பிக்கை மேம்படுகிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு தடைகள் எல்லாம் உடையக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். அட்டமாதிபதி 12 இருப்பதும் ராசிநாதன் 8 இருப்பதும் ஒரு விதமான தடைகளை கொடுத்தாலும் கடின முயற்சியின் பிறகு அதை வெற்றி கொள்வீர்கள். குறிப்பாக என்ன இருந்தாலும் ராசியை செவ்வாய் பார்க்கிறார். கூடுதலாக சனி அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிறார். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அநேக விதமான அனுகூலங்களும் எதிர்பாராத உதவியும் கிடைக்கும். எதிலும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீர்கள். யதார்த்தத்தை உணர்ந்து கொள்வீர்கள். பணவரவு பல வகையில் இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அனுகூலமாக இருக்கும். மனம் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவெடுக்க தோண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகை ஏற்படும். கவனமாக இருங்கள். வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக அடைய வேண்டியிருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லி ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் உருவாகலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு சென்று வர வேண்டிய தன்மைகளும் இருக்கும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் அளவாக வைத்துக் கொள்வதும் உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை பகிராமல் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் உருவாகும். கவனமாக இருங்கள். நெருப்பு, ஆயுதம் போன்றவைகள் இருக்கின்ற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவெடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் நடக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உருவாகும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் அனைத்திலும் உற்சாகமான மனநிலையும் உறுதித்தன்மையும் கொடுக்கக்கூடிய தினமாக அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும் போராட நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, புதுமைகளையும் நல்லதொரு சிறப்பான அனுகூலங்களையும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே பெறக்கூடிய நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். புதுமைகளை படைக்க இருக்கிறீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் செல்லப் போகிறீர்கள். ராசியை உச்சகுரு பார்ப்பது அனுகூலத்தை செய்யும். ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது சாதகமான சூழலை கொடுக்கும். குறிப்பாக
லாபத்தில் சந்திரன் உச்சகுருவின் தொடர்போடு இருப்பதும் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை கொடுக்கும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி உறுதிவார்த்தை சொல்லப்படும். நண்பர்களால் தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். குடும்ப பாசத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். புதுமையான எண்ணங்களையும் படைப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். பல வகையான அனுகூலங்கள் உருவாகும். எதிர்ப்பு தன்மைகள் விலகுவதால் யதார்த்தமான சூழலை உணர்வுகிறீர்கள். மனக்குழப்பம் விலகும். பிறருடன் பழகும் பொழுது நிதானம் கவனம் அவசியம். தொழில் வியாபார முன்னேற்றம் காணும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற துறைகளில் அனுகூலம் உண்டு. கமிஷன், ட்ரேடிங், தரகு ஏஜென்சி, டிவி, பத்திரிகை, இணையவழி வருமானம் போன்ற அமைப்புகளில் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம் உருவாகும். இன்றைய நாள் தொழில்துறையினருக்கு பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த சங்கடங்கள் மறைந்து சாதகமான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் புத்துணர்ச்சியான சூழலை கொடுக்கும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவையறிந்து செயல்படுவீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய நாள் அனைத்திலும் உற்சாகத்தை கூடுதலாக கொடுக்கிற நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவும், திருவோண நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆவிட்ட நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு இயல்பான முறையில் குறிக்கோள்களை ஈடேற்றிக் கொள்ளுகிற வகையில் உற்சாகமான சூழல்கள் மிகுந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. கிரக தொடர்புகள் வழக்கம் போலே இருக்கிறது. குறிப்பாக 6ஆம் பாவகம் அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிறதால உத்தியோகத்துறை என்பவர்கள் உயர்வான சூழலை பெற இருக்கிறீர்கள். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி நடக்கும். சாதகமான அனுகூலங்கள் உருவாகும். சகலராலும் புகழப்படுகிற வாய்ப்புகள் ஏற்படும். அனைவரையும் எளிதில் வசப்படுத்தும் வித்தை அறிந்திருப்பீர்கள். எல்லா விதத்திலும் அனுகூலத்தை உணரப்போகிறீர்கள். எதையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களுடைய சாமர்த்தியத்தால் தீர்க்கப்படும். பொருளாதார ஆதாயம் உருவாகும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விளைவிடுவார்கள். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்கள் வியாபாரத்திற்கு பக்கபலமாக நெருங்கிய நண்பர் ஒருவருடைய உதவி கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்கள் விஐபிகளின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை வீட்டில் உற்சாகத்தை கொடுக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியம் தடை நீங்கி நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை விரைந்து வாங்குவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றி மறையும். கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உருவாகும். பணவரவு கூடும். காரிய வெற்றி கிடைக்கும். அரசியலில் மற்றும் பொதுப்பணியில் ஈடுபட்டிருப்போருக்கு அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய நாள் கலைத்துறை என்பவர்களுக்கு புதுமையை கொடுக்கும். மாணவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். விவசாயிகளுக்கு சற்று சங்கடமான அணுகுமுறைகள் இருக்கும். இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் அதிக முயற்சிக்கு பிறகு வெற்றி பெறுகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு பாராட்டு நிறைந்த தினமாகவும், போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஒருபுறம் ஜென்மசனி சிக்கலை கொடுத்து வந்தாலும் எல்லாவற்றையும் நிறைவான முறையில் சிந்தித்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காணுகிற நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். வேண்டியது கிடைக்கும். விரும்பியது நடக்கும். வில்லங்கங்கள் குறையும். பொருளாதார நலன் உண்டு. புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிற அமைப்பில் எல்லா விதமான மாற்றங்களும் ஒருங்கே நடக்கிற நாளாக இன்றைய நாள் மீனராசி என்பவர்களுக்கு அமைகிறது. தன்னம்பிக்கையும் நெஞ்சுரமும் கொண்டு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி காண்பீர்கள். பணம் பல வகையிலும் கிடைக்கும். வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிப்பீர்கள்.
ராசியின் யோக கிரக சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பொருளாதார நலன் மேம்படும். பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலம் ஏற்படும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். வரவேண்டிய பணம் சரியான நேரத்தில் வரும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். எதிர்பார்த்ததை விட குறைவான சில அனுகூலமில்லாத தன்மைகள் இருந்தாலும் மனம் நிம்மதி கொள்ளுகிற சூழல்கள் தொழில்துறையினருக்கு உண்டு. அலைச்சல்கள் குறையும். எதிலும் கவனமாக இருப்பீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு கடுமையாக வேலை இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடலாம். அலுவலகத்திலும் அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவுகள் கூடுதலாக இருக்கும். குடும்பம் பற்றிய கவலைகள் மேம்படும். உறவுகள் நட்புகளிடம் பேசும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது மிகவும் எச்சரிக்கை அவசியம். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையப் போகிறது. அரசியல்வாதிகள் விட்டு கொடுத்து போவதும் கட்சிக்குள் கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். இளைஞர்களுக்கு எழுச்சி மிகுந்த நாளாக அமையும். மாணவர்களுக்கு எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய நாள் அனைத்திலும் உயர்வுகளையும் உற்சாகத்தையும் கொடுக்கிற நாளாக, ஜென்மசனி இருந்தாலும் கூடுதல் முயற்சிக்கு பிறகு வெற்றி காணுகிற நாளாக மீனராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.